காலம் போற போக்குல ஃபர்ஸ்ட் கல்யாணமே நடக்காது போலயே, வீடும் கட்ட முடியாது போலயே. ஆமா கண்டு கம்மையில முட்டிட்டு இருக்க, என்னாச்சு? என்னன்னா நம்ம வீடும் வாங்க முடியாது, கல்யாணமும் பண்ண முடியாது போலயே. நான் இப்ப பசங்க டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. என்னமா சொல்ற? என்ன டிமாண்ட் பண்றாங்க? இங்க ஐடில வேலை செய்யறவங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, நம்ம கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு, லேண்டோட ஒரு வீடு வாங்கிடலாம்னு நினைச்சேன். பசங்க எல்லாம் இப்ப வீடு இருந்தாதான் கல்யாணம் பண்ணுவாங்கண்ணா. ஓ, முன்ன நகை இருந்தாதான் கல்யாணம் பண்ணுவோம், இப்ப அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க. வாங்க வேண்டியதான வீடுதான். இல்லண்ணா, 10 லட்சம் ரூபாய்க்கு எங்கன்னா நம்மளுக்கு பட்ஜெட்ல வீடு கிடைக்குது? உன் கவலையை தீக்கிற மாதிரி நான் வரும்போது ஒரு போஸ்டரை பார்த்தோம்மா. 10 லட்சம் உன் கையில இருந்தனாலே இங்க ஒரு இடம் பிளஸ் வீடு வாங்க. சிறுசேரி ஐடி பார்க் வந்து பக்கத்திலே இருக்கு. ஓகேவா உனக்கு? அப்படியாண்ணா, எங்கண்ணா பாத்தீங்க? வரும்போது ஒரு போஸ்டரை பார்த்தேன், ஐஸ்வர்யன் டெவலப்பர்ஸ் அப்படின்ட்டு ஒரு போஸ்டர்ல உங்க கையில இனிஷியலா 10 லட்சம் இருக்கா, உங்க இடத்துடன் கூடிய வீடு பண்ணலாம்னு இருந்தாங்க. வேணா போய் பாக்கலாமா? எப்படின்னா 10 லட்சத்துல எப்படின்னா? 10 லட்சம் இனிஷியலா கொடுத்துட்டு பேலன்ஸ் பேங்க்ல பண்ணிடுவாங்க. ஒரு 15 to 20,000 மாசம் இஎம்ஐ உன்னால கட்ட முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும்ண்ணா. உனக்கு இடமும் கிடைச்சிச்சு, கல்யாணத்துக்கு ஒரு சூப்பரான மாப்பிள்ளை பார்க்கலாம். ஆனா இந்த வாட்டி அண்ணன் சொல்ற எப்படின்னா, நீ வரதட்சணை கொடுத்து பார்க்க கூடாது, உன்கிட்ட உன் மனசை பார்த்து வர மாப்பிள்ளையா தான் பார்க்கணும். அப்படிப்பட்ட மாப்பிள்ளை அண்ணன் சொல்றேன். போய் பார்க்கலாமா? வரியா?